ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஒரு புதிய நாளினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி. சபைகள் எல்லாம் துவங்கப்பட்டு விட்டது, திறக்கப்பட்டு விட்டது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு காலையில் பல சபைகள் பல மாதங்களாய் பூட்டப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு ஆராதிக்க துவங்கினது தேவனுடைய நாமம் மகிமைக்கு எதுவாக அது அரசாங்கம் நமக்கு அந்த ஒரு வகையில் விடுதலை அளித்திருக்கிறது. அதோட ரொம்ப முக்கியம், சபை திறக்கப்பட்டது முக்கியம் அல்ல, திறந்த சபையில் நம்ம என்ன பண்ணுகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பலவிதமான நிலைமையில் இருக்கிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு 3 வகையான விசுவாசிகளை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். சபை திறக்கப்பட்டது முக்கியம் அல்ல, திறக்கப்பட்ட சபையில் நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். திறக்கப்பட்ட சபையிலிருந்து தேவனை வருத்தப்படுத்துகிறோமா அல்லது தேவ சித்தத்தின்படி செய்கிறோமா என்பதுதான் நமக்கு முக்கியம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம், அதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 10:42. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது ஒன்றே. இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் இருந்த பொழுது மார்த்தாள், மரியாள் என்று சொல்லக்கூடிய 2 ஸ்திரீகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள், இயேசுவோடு கூட இருந்தார்கள். இயேசு ஒரு வீட்டிலே போயிருக்கும் போது இந்த மார்த்தாள் பற்பல வேலைகளிலே அவள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். மரியாள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தாள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. மார்த்தாள் பற்பல வேலை நிமித்தமாய் அவள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். அந்த வேதனையில மரியாள், அவளுக்கு கவலை இல்லையா, ஆண்டவர் உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவள் பேசிக் கொண்டிருந்தாள். வேதம் சொல்லுகிறது, மரியாள், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, தேவையானது ஒன்றே. ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவையானது ஒன்றே. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்குள்ளே சில மார்த்தாள்கள் இருக்கிறாங்க, நமக்குள்ளே சில மரியாள்களும் இருக்கிறாங்க. நமக்குள்ளே மார்த்தாள் பல நேரங்களில பற்பல வேலைகளிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே மரியாள்களும் இருக்கிறாங்க, அவங்க தேவனுடைய பாதத்தில் இருக்கிறார்கள். 2 பேரும் ஆவிக்குரியவர்கள் தான், 2 பேரும் சீஷர்கள் தான், 2 பேரும் தேவனை பின்பற்றுகிறவர்கள் தான், 2 பேரும் தேவனை நேசிக்கிறவர்கள் தான். ஆனால் அவர்கள் தெரிந்தெடுத்த விதத்திலே வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றுதான். தேவையானது பற்பல காரியம் அல்ல, தேவையானது 2 அல்ல, அங்கொன்றும் இங்கொன்றும் கால் வைக்கிறது அல்ல, தேவையானது ஒன்று. அந்த ஒன்று என்ன என்று கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம். எனக்கு அருமையானவர்களே, நாம் எதை தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம்? அல்லது நாம் தெரிந்தெடுத்திருக்கிற விஷயம் தேவையானது தானா, தேவையான ஒன்று தானா? இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாய் விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து பாருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு நீங்க எடுத்த பல தீர்மானங்கள், நீங்க போன பல வழிகள், நீங்க செய்த பல காரியங்கள், ஊழியங்கள், எந்த காரியமா வேணாலும் இருக்கட்டும், ஆண்டவருக்கு உதவி செஞ்சிருக்கலாம், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு உதவி செஞ்சிருக்கலாம், வேதத்தை படிச்சிருந்திருக்கலாம், ஜெபித்திருந்திருக்கலாம், பல காரியங்கள் நீங்க செய்திருக்கலாம். அது தேவையான ஒன்றுதானா என்ற ஒரு உத்தரவாதம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? பல நேரங்களில இதுதான் தேவை என்று சொல்லி நம்ம செய்கிற பல காரியங்கள் அது தேவையான ஒன்றாக இருக்கிறது இல்லை, தேவையில்லாத ஒன்றாக இருக்கிறது. இந்த தேவையில்லாத ஒன்று நம்முடைய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் சீர்குலைத்து விடும். என கருமையானவர்களே, இன்னைக்கு காலையில 3 நபர்களை குறித்து பார்க்க போகிறோம். அந்த 3 நபர்களுடைய வாழ்க்கையிலிருந்து எனக்குள்ளே நான் 3 நபர்கள்ல எந்த நபரை சார்ந்தவன், எனக்குள்ளே நான் எதை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ளலாம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் தேவையானது ஒன்றே, அதை பிடித்துக் கொள்ளும்படியாய் ஆவியானவர் உங்களை ஏவுகிறார். சபை திறக்கப்பட்டது, நீங்க தேவையானதை மாத்திரம் பிடிக்கிறவர்களாய் உங்க வாழ்க்கையில ஓட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம்
10-11 வாசிக்கலாம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தா நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இங்கே ஆபிரகாமையும் லோத்தையும் குறித்து வாசிக்கிறோம். இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் போறாங்க. தேவன் ஆபிரகாமை அழைத்த போது லோத்தும் கூட தான் வர்றான். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஆபிரகாமும் லோத்தும் தெரிந்து கொண்ட விதத்திலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. லோத்து என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய கண்களுக்கு குளிர்ச்சியான விஷயங்கள், தன் கண்களுக்கு செழிப்பாய் தோன்றின விஷயங்கள், தன் கண்களுக்கு ஆசீர்வாதமாய் தெரிந்த விஷயங்களை தெரிந்தெடுத்து விட்டான். கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல் பகுதி அல்லது ஒரு சாரார் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அல்லது விசுவாசிகள், ஊழியர்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். 3 வகை என்று சொன்னேன். அதுல முதல் வகைப்பட்ட தேவ பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியர்கள் யாரா வேணாலும் இருக்கணும். அவங்க பாத்தீங்கன்னா இந்த லோத்து மாதிரி சுபாவம் உள்ளவர்கள். தேவையானது ஒன்றுதான். அந்த தேவையானது இந்த லோத்து மாதிரி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான தேவைகள், உலக பிரகாரமான காரியங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலக பிரகாரமான காரியங்களை அதை தேவை என்று சொல்லி நினைத்து கொண்டு பின்பற்றுகிறவர்கள் முதல் பகுதியில் இருக்கிறதான விசுவாசிகள். நாம் வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷர் பார்க்கிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பல கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, தேவையானது ஒன்றுதான், அந்த தேவையான ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன என்று தெரியாதபடிக்கு இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக மாத்திரமே கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். இவர்கள் லோத்துவை போன்றவர்கள். இவர்களுக்கு ஆசீர்வாதம் தான் வேணும், இவர்களுக்கு விடுதலை தான் வேண்டும், இவர்களுக்கு சரீர சுகம் தான் வேணும், இவர்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் தான் வேணும், இவர்களுக்கு வேலை வேணும், இவர்களுக்கு வீடு வேணும், இவர்களுக்கு பொருள் வேணும். இதற்காக மாத்திரமே இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். எனக்கு அருமையானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த இம்மையில் உள்ள சுகத்திற்காக, இம்மைக்காக, இந்த உலகம், குடும்பம், இதனுடைய தேவைகளுக்காக மட்டுமே நீங்க இயேசுவை பின்பற்றுகிறவர்களா இருந்தீங்கன்னா எல்லா மனிதர்களை விட பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். தேவையானது ஒன்று. அது எது? நீங்க இம்மைக்கான ஆசீர்வாதத்தை தேடுகிறீர்களா? எனக்கு அருமையானவர்களே, பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் இயேசுவினுடைய பிரசங்கத்துல சொல்லுகிறார். 31, 32, 33 வாசிங்களேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகள் உங்களுக்கு தேவை என்று பரமபிதா ஆல்ரெடி அறிந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சாரார் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இம்மைக்காக மாத்திரமே தேவனை தேடுகிறவர்கள், தங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு மாத்திரம் தேவனை தேடுகிறவர்கள். என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னுடைய வேலை, எனக்கு வீடு வாங்கணும், எனக்கு பொருள் வாங்கணும், எனக்கு காரியங்கள் வேணும் என்று சொல்லி இந்த உலக பிரகாரமான தேவைகளுக்காக மாத்திரமே தேவனை தேடிக்கொண்டிருக்கிற ஜனங்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் மாறிவிடுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, தேவையானது ஒன்று. அது என்ன என்று நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். உலக ஆசாபாசம் எனக்கு தேவையில்லை, பொருள் எனக்கு தேவையில்லை, உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான், அது தேவனுடைய ராஜ்யம். தேவ ராஜ்யத்தை நீங்க முதலாவது தேடுங்க.
எனக்கு அருமையானவர்களை, நீங்க சபைக்கு போய் மீண்டுமாய் உலகத்தினுடைய காரியத்திற்காக உங்களுடைய தேவைகளுக்காக மாத்திரமே சுயநலவாதிகளா இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா மனிதர்களை விட பரிதவிக்கப்படத்தக்கவர்களா இருப்பீர்கள். தேவையானது ஒன்று, அது தேவராஜ்யம். தேவராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளுங்க, தேவராஜ்யத்தை தேடுங்கள். தேவராஜ்யம் எப்படி இருக்குமாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் வாசிக்கலாம், 14ஆம் அதிகாரம் 17 18வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் களியாட்டுகளும் விளையாட்டுகளும் அல்ல, அது நீதியும் சமாதானமும், அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான். இப்படி ஊழியம் செய்கிறவன், இப்படி ஜீவிக்கிறவன், இப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழுகிறவன் அவன் தேவனுக்கு பிரியமானவன், மனிதர்களால் அங்கீகரிக்கப்பட்டவன். என கருமையானவர்களே, தேவையானது ஒன்று. எதை தெரிஞ்செடுத்துக்க போறீங்க? ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வாதத்துக்காகவே நீங்க ஜெபம் பண்ணிருக்கலாம், குடும்ப தேவைகளுக்காகவே நீங்க ஜெபம் பண்ணிருக்கலாம், உங்க குடும்பத்துக்காகவே நீங்க ஜெபம் பண்ணிருக்கலாம், பிள்ளைகளுக்காகவே ஜெபம் பண்ணிருக்கலாம், எங்களுடைய பலவீனத்துக்காகவே நீங்க ஜெபம் பண்ணிருக்கலாம், அல்லது உங்களுடைய ஒரு ஒரு தேவைகளுக்காகவே உங்க வாழ்க்கை ஃபுல்லா நீங்க நகர்த்தி இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்று. இதுதான் தேவைன்னு நினைச்சிட்டு இதுக்காக ஜெபம் பண்ணணும்னு நினைச்சிட்டு நீங்க ஜெபிச்சிருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் தான் நமக்கு முக்கியம். இம்மைக்காக மாத்திரம் நீங்க ஆண்டவரை தேடிக்கொண்டிருந்தீங்கன்னா இந்த உலகம் அனித்தியமானது, இது சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும். இதுக்காகவே நீங்க தேவனை தேடினீங்கன்னா பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்பீர்கள் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தேவையானது ஒன்று, அதை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க, தேவராஜ்யத்தை. லோத்து நமக்கு ஒரு நல்ல முன்னுதாரணம். அவன் செழிப்பான பகுதியை தெரிஞ்செடுத்துட்டு போனா ஒரு கட்டத்துல அதெல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது, அவன் எல்லாத்தையும் விட்டு ஓட வேண்டியது வந்தது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு முதலாவது தேவையான ஒன்று, அது தேவராஜ்யம் என்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுடைய தேவைகள், காரியங்கள், ஆண்டவர் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே அவருக்கு தெரியும். நீங்க போய் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே தேவையானது ஒன்று, ஆண்டவரே தேவராஜ்யம். தேவராஜ்யம் அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவரை பிரியப்படுத்துகிறது. மரியாதை போல அவருடைய பாதத்தில் உட்காருகிறது, அவருடைய வார்த்தையை கேட்பது, பற்பல வேலையில டென்ஷனா இருக்கிறது அல்ல, அவருடைய பாதத்தில் இருப்பதை தெரிந்து கொள்வோம். என கருமையானவர்களே, இரண்டாவதாக என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 29 30வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தகப்பனுக்கு பெரியதரமாக, இதோ இத்தனை வருஷமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தி அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொழுத்த கஞ்சை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். மூத்த குமாரனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. இளையவன் தான் சந்தோஷமா இருக்கிறதையும் பாவ வாழ்க்கையையும் தெரிந்து கொண்டு போயிட்டான். மூத்தவன் தகப்பன் வீட்டில் இருக்கிறதை தெரிந்து கொண்டான். தேவையானது ஒன்று. இந்த மூத்த மகன் பார்த்தீங்கன்னா தகப்பன் கிட்டே இருக்கணும்னு தெரிந்து கொண்டான். முதலாவது நாம் பார்த்தோம், செழிப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் சுயநலமாகவே தேடிக்கொண்டிருக்காங்க. அது வேண்டாம், தேவராஜ்யத்தை தேடணும். 2வது கேட்டகரியில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா, இவர்கள் தகப்பனுடைய வீட்டை தெரிந்து கொண்டவர்கள், ஜெபிக்கிறவர்கள், பர்ஃபெக்டா இருப்பவர்கள், தகப்பனோடு இருப்பவர்கள். ஊதாரித்தனமா போறவங்க கிடையாது, பாவத்தில் இருக்கிறவங்க கிடையாது, பாவம் செய்ய மாட்டாங்க, கரெக்டா வேதம் வாசிப்பார்கள், சரியான நேரத்துல குடும்ப ஜெபம் நடக்கும், ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் வந்திருப்பார்கள், வேதத்தை வாசிக்கிறவர்களாக அல்லது எல்லா கூட்டங்களிலுமே கலந்து கொள்ளுகிறவர்களாக, குடும்ப ஜெபம் செய்கிறவர்களாக, எல்லா விஷயத்திலுமே பர்ஃபெக்டா இருப்பாங்க. இவர்கள் மூத்த குமாரர்கள். மூத்த குமாரர்களுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். வீட்டில் தகப்பனுடைய வீட்டில் தகப்பனுக்கு வேதனையில எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா ஒரு பிரயோஜனம் இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்குது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. எப்படி தெரியுங்களா? மூத்த குமாரனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா தெரியும். இளைய குமாரன் வந்த உடனே தான் அவனுடைய சுபாவம் வெளியே வருகிறது. நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. பர்ஃபெக்டா இருப்பாங்க, சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு வருவாங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து உட்காருவாங்க. ஒரு நாள் நீங்க அவங்க சீட்ல போய் உட்கார்ந்து பாருங்க. சர்ச்சில் சீட்டெல்லாம் நமக்கு எழுதி கொடுக்கல, அவங்க சீட்ல உட்கார்ந்து அவங்க சுபாவம் உங்களுக்கு தெரியும். ஒரு நாள்
கல்யாணத்திற்கோ ஏதாவது முக்கியமான விஷயத்திற்கோ அவர்களுக்கு நீங்க இன்விடேஷன் கொடுக்காம இருந்து பாருங்க, அவங்க சுபாவம் உங்களுக்கு தெரியும். அவங்கள பயன்படுத்தாம இருங்க, அவங்களை ஜெபத்துக்கு விடாம ஒரு நாள் எப்போதும் ஜெபம் பண்றவங்களை ஜெபம் பண்ண வேண்டாம் நிறுத்தி பாருங்க, அவங்க சுபாவம் உங்களுக்கு தெரியும். சிலர் மூத்த குமாரனுடைய சுபாவம் உடையவர்கள். தேவையானது ஒன்றுதான், தேவராஜ்யம் தான், தகப்பனுடைய வீடு தான் அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய விஷயத்துல வேதத்தை வாசிக்கிறதுல ஆனாலும், ஜெபிக்கிறதுல ஆனாலும், ஒழுக்கத்திலே ஆனாலும், சபைக்கு வருகிற விஷயத்துல, ஆராதிக்கிற விஷயத்துல, காணிக்கை கொடுக்கிற விஷயத்துல, எல்லா விஷயத்துல அவர்களை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க குடிக்க மாட்டாங்க, ஊதாரித்தனமா செலவு பண்ண மாட்டாங்க, பாவ வாழ்க்கை கிடையாது, எதுவுமே கிடையாது, பர்ஃபெக்டா இருப்பாங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? தேவராஜ்யத்துக்கு என்ன பிரயோஜனம்? இளையகுமாரன் வந்தோடனே சுபாவம் வெளிப்படுகிறது. அவன் பந்தியில பரிமாறி இருந்தான்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அவன் உள்ளேயே வரலையே. பல நேரங்களில இரண்டாவது கேட்டகரியில் இருக்கிற விசுவாசிகளாய் நாம் இருக்கிறோம். தேவையானது ஒன்று, தகப்பன் வீட்டுக்குள்ள இருக்கிறோம். தகப்பன் வீட்டுக்குள்ள இருந்து செயல்படுகிறவர்களா இருக்கிறோமா, செயல்படாதவர்களா இருக்கிறோமா? தகப்பனுக்கு பிரியமா இருக்கிறோமா, அல்லது நமக்கு பிரியமாய் தகப்பனுடைய வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறோமா? எனக்கு அருமையானவர்களே, சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். தேவையானது ஒன்றுதான். இப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15 16வது வசனத்தை வாசிக்கல. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். லவோதிக்கேயா சபை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் இப்படிப்பட்டவர்கள். இவர்கள் சபையில தான் இருப்பாங்க, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும், ஆனால் பிரயோஜனம் இல்லாமல் இருப்பார்கள். குளிரும் அல்ல அனலும் அல்ல. ஒன்னா நீ குளிரா இருந்துரு, பாவம் இந்த கெட்டமா வர்ற மாதிரி போயிரு. இல்லைன்னா நீ ஏதாவது கிரியை செய்ய. நீ இந்த மையமா இருந்துட்டு நடுநிலைமையா இருந்துட்டு என்னைக்கு ரியாக்ஷன் காமிக்க போறேன்னு தெரியாது, என்னைக்கு வெடிக்க போறீங்கன்னு தெரியாது. உங்களால தேவராஜ்யத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தீங்கன்னா வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லுகிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நான் கரெக்டா குடும்ப ஜெபம் பண்றேன், கரெக்டா ஜெபிக்கிறேன், ஆண்டவருக்காக ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறேன், எந்த தப்பும் செய்யறது இல்லை, அதற்கல்ல ஆண்டவர் உங்களை அழைச்சது. நான் கேட்கிறேன், அப்படி நீங்க வாழவே வேண்டாமே? நீங்க ரட்சிக்கப்பட்டோன்னு உங்க உயிரை எடுத்துக்கலாம்ல ஆண்டவர்? நான் பலருக்கும் சொல்லுகிறது உண்டு, செயல்படாதவங்களை பார்த்து, நீங்க செயல்படலைன்னா நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இவர் எதுக்கு ஆண்டவரே உலகத்தில் இருக்கிறார்? எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒருவேளை உங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கன்னு தான் ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கும். எதுக்கு நீங்க உலகத்தில் இருக்கிறீங்க? உலகத்துல இருந்து யாருக்கு பிரயோஜனம்? உங்களால சபைக்கு என்ன பிரயோஜனம்? பல வருஷங்களா அந்த சீட்ல உட்கார்ந்துட்டே இருப்பீங்க. எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணீங்க? சபையில உங்களால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இருக்காது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவர்களை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, காது உள்ளவன் கேட்க கடவன். சபை திறந்தாச்சு, திரும்பவும் போய் சரியான நேரத்துக்கு போறேன், சரியா ஆராதிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், இந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். செயல்படுகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. நீங்க செயல்படாம சும்மா உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? தேவையானது ஒன்று, அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய உலகத்திலேயும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விதம் இருக்கிறது. செயல்படணுமா, இல்ல சும்மா நான் அப்படியே இருந்துட்டு போகணுமா? செயல்படணுமா, இல்ல எப்படியோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கணும்னு நீங்க நினைக்கிறீர்களா? வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அதே 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சர்தை சபை குறித்து எழுதுகிறார். வாசிக்கலாம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். சர்தை சபை குறித்து சொல்லுகிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறார். இந்த 2வது கேட்டகரியில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருப்பாங்க, உயிரோட தான் இருப்பாங்க. அவங்க சரீரம் சபையில உட்கார்ந்து இருக்கும், ஆனா செத்து போனவர்கள், செயல்படாதவர்கள், உயிரோட்டம் இல்லாதவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் பத்தி பேசும்போது, பழைய உடன்படிக்கை கொல்லுகிறது, புதிய உடன்படிக்கை உயிர்ப்பிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களை ஏன் உயிர்ப்பிக்கல? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தா நீங்க செயல்படுகிறவர்களா எல்லாம் இருப்பீர்கள். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதான் ஒரு மாதமும் ஒரு வாரமும் அதனுடைய வளர்ச்சி இருக்கிறது. அது உட்காரணும், தவழணும், எந்திரிக்கணும், நடக்கணும், இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கிறீங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு பல வருஷமா நீங்க குழந்தையாவே இருக்கிறீங்களா? அது எப்படி தேவன் எப்படி அதை அங்கீகரிப்பார்? எனக்கு அருமையானவர்களே, உயிரோடு இருந்தும் செத்தவர்கள், வளர்ச்சி இல்லாதவர்கள், செயல்பட முடியாதவர்கள்,
உங்களுடைய பாரம்பரியங்கள் எல்லாம் உங்களை ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்த முடியாது. உங்களுடைய பாரம்பரியங்கள் தேவையில்லை, உங்களுடைய உபதேசங்கள் தேவையில்லை, உங்களுடைய டாக்டரின் தேவையில்லை, உங்களுடைய எதுவுமே தேவை கிடையாது. செயல்படுகிறாயா செயல்படலையா, அதுதான் முக்கியம். நான் கேட்கிறேன், உங்க வயசுக்கு எத்தனை ஆத்துமாக்கள் நீங்க ஆதாயப்படுத்திருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறீங்க? பலருக்கு பல விஷயங்கள் இருக்குது. என் கடமை முடிச்சாச்சு, நோட்டீஸ் கொடுத்துட்டேன், முடிச்சிச்சு. உங்களை யார் நோட்டீஸ் கொடுக்க சொன்னா? நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. உட்கார்ந்து சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்புல வழி நடத்துறதுக்கு உங்களால முடியலன்னு சொன்னா, அது நீங்க நோட்டீஸ் கொடுக்கறதெல்லாம் சும்மா ஒரு கடமையை செய்து முடிக்கிறது. அதுக்காக நோட்டீஸ் கொடுக்க வேணாம் நான் சொல்லல. ஆண்டவர் உங்களை ஏவனா நீங்க செய்யுங்க, அது ஒரு ஊழியம். ஆனால் சும்மா அந்த கடமையை நிறைவேற்றுறதுக்காக நீங்க செய்யாதீங்க. சும்மா ஒரு மீட்டிங் நடத்தினா என்ன நடந்துற போகுது? சும்மா ஒரு பிரேயர் நடத்தினா என்ன நடந்துற போகுது? ரட்சிப்பு நடக்கிறதா? சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதா? உங்க மூலமா எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க? உங்க மூலமா எத்தனை பேர் விடுதலை அடைஞ்சிருக்கிறாங்க? எனக்கு அருமையானவர்களே, உயிரோடு இருந்தும் செத்தவர்களை போல் இருக்கிற அனுபவம் உள்ளவர்கள். தேவையானது ஒன்று. இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும், செத்தவன மாதிரி இருக்கிறனா இல்ல உயிரோட்டம் உள்ள கிறிஸ்தவனா இருக்க போறனா? செத்தவன மாதிரி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க போறனா, அல்லது சபையை டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க போறனா, இல்ல ஆண்டவருக்காக செயல்பட போறோம்னா என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். என கருமையானவர்களே, நீங்க ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு மேலே ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தானே, என்னால என்ன பண்ண முடியும்? நோ. கருமையானவர்களே, எத்தனையோ பெண்கள் தேவனுக்காக வைராகியமாய் செயல்பட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பெண்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பல காரியங்களை செய்திருக்கிறாங்க. நீங்க அப்படி சாக்கு போக்கு சொல்ல முடியாது. உங்களுக்கு விருப்பம் இருந்த ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி நீங்க விரும்புனீங்கன்னா, உங்களை பயன்படுத்துவதற்கு தேவன் தகுதி உள்ளவராயிருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என கருமையானவர்களே, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. நீங்க சொல்லுகிற எந்த சாக்கு போக்கும் தேவனுடைய சன்னிதானத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றே ஒன்றுதான், தேவையானது ஒன்று. அதை பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரே என்னை நான் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? இவங்களுடைய அழைப்பு என்னன்னு தெரியாது. பேதுருக்கு எழுதின நிருபத்துல வாசிக்கலாம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இப்படி செய்தால், இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நீங்கள் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டீங்களாமா? இடறி விழுவதில்லை. ஏன் இடறிட்டு இருக்கீங்க தெரியுங்களா? உங்க அழைப்பு என்னன்னு தெரியல. பலருக்கும் ஊழிய அழைப்பு இருக்கிறது, வேலையில போய் உட்கார்ந்துருப்பீங்க. பலருக்கும் சுவிசேஷ அழைப்பு இருக்கிறது, பார்ட் டைமா சுவிசேஷம் சொல்லணும். நீங்க எங்கேயாவது போய் செட்டில் ஆகிருந்திருப்பீங்க. எப்படி சுவிசேஷத்தை சொல்ல முடியும்? நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, சுவிசேஷத்தை உங்களால செய்ய முடியும். என கருமையானவர்களே, சும்மா 24 hours உங்க குடும்பத்துக்காக, கம்பெனிக்காக உழைத்து என்ன பிரயோஜனம்? நாளைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்துல வந்து எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் போது என்ன பதில் சொல்ல போறீங்க? வெறுங்கையோடு தான் நீங்க ஆண்டவர் சன்னிதானத்துல போய் நிக்க வேண்டியது வரும். இன்னைக்கு ஆவியாளர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்று. நீ உலக வேலை செஞ்சாலும் உங்களுடைய மைண்டு சுவிசேஷத்தின் மேல தாகம் இருக்க வேண்டும். கிடைக்கிற நேரத்துல சுவிசேஷமாய் நீங்க மாறணும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், ஆண்டவரை பத்தி நீங்க மற்றவர்களிடத்துல பேசணும். எனக்கு அருமையானவர்களே, தேவையானது ஒன்று. எதை தெரிஞ்சு எடுத்துருக்கிறீங்க? எனக்கு டைம் வரல. பலருக்கு அவங்க அழைப்பு என்னன்னு தெரியல. உங்களுடைய அழைப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? இடறி போய் விடுவீர்கள். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். வேதம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயத்துல, ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய சொன்ன விஷயத்துல நீங்க அசால்ட்டா இருக்கிறீர்களே, எப்படி உங்களால தேவனுடைய நாமம் மகிமைப்படும்? எனக்கு அருமையானவர்கள், இன்னைக்கு நீ தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவையானது ஒன்றுதான். அதை நீங்க தெரிஞ்செடுங்க. நீங்க பாட்டுக்கு வேலை, உலக பிரகாரமான காரியம், நான் அதை செஞ்சுட்டு இருக்கேன், இது அல்ல. தேவையானது ஒன்று. ஆண்டவருக்காக நீ என்ன செய்தாய்? ஆண்டவருக்காக என்ன சுவிசேஷத்திற்காக என்ன செய்தீங்க? இன்னைக்கு உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி தேவன் உங்களை எச்சரிக்கிறார். என கருமையானவர்களே, 3வது கேட்டகரியில் உள்ள விசுவாசிகள். முதலாவது லோத்துவை போன்றவர்கள், உலக பணம், பொருள், ஆசீர்வாதம் இதைவே பின்பற்றி போறவங்க. 2வது எல்லாம் பர்ஃபெக்டா இருப்பாங்க, ஆனா செயல்பட மாட்டாங்க. அவங்களால ஒரு பிரயோஜனம் இருக்காது தேவனுடைய ராஜ்யத்திற்கு. அவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதியாக்குங்க. தேவையானது ஒன்றுதான். தேவையில்லாததுக்கெல்லாம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தேவையானதை பிடித்துக் கொள்ளுங்கள். 3வது கேட்டகரி, 3வது ஒரு நபரை குறித்து வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 27வது வசனம் வரைக்கும் வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து, போதும், பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை என்ன பண்ணானமா?
வெறுத்தான் என கருமையானவர்களே. மூணாவது கேட்டகரியில் இருக்கிறவர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தினுடைய சம்பத்து, எகிப்தினுடைய அதிகாரம், எகிப்தினுடைய எல்லா காரியங்களையும் வெறுத்து தள்ளிட்டு ஓடினான். தேவனுடைய பிள்ளைகளோடு உபத்திரவங்களை அனுபவித்து தெரிந்து கொண்டான். நிந்தைகளையும் அவமானங்களையும் சகிக்கிறதை தெரிந்து கொண்டான். இது மூணாவது கேட்டகரி. எனக்கு அருமையானவர்களே, இந்த மூணாவது கேட்டகரிக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்க எந்த நிலைமையில் இருக்கீங்க? லோத்து மாதிரி இருக்கிறீங்களா? குடும்பம், ஆசீர்வாதம், தேவைகள், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், இதே உங்களுடைய போக்கஸ் இருக்குதா? பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும், பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது, பிள்ளைகளுடைய படிப்பு எப்படி இருக்குது, டாக்டருக்கு படிக்க வைக்கணும், இன்ஜினியருக்கு படிக்க வைக்கணும், அப்படியே நேரம் நரகத்துக்கு கொண்டு போயிருக்கு. தேவையானது ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. ரெண்டாவது, நல்ல சபையில் இருப்பீங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும், ஆனா செயல்படாம இருப்பீங்க. மூத்த குமாரன் மாதிரி என்ன பிரயோஜனம்? இளைய குமாரன் மனம் திரும்பி வந்துட்டான், மூத்த குமாரன் உள்ள வராம வெளியே நின்று கொண்டிருக்கிறான். இளைய குமாரன் வரும்போது மூத்த குமாரனுடைய சுபாவம் நமக்கு தெரியும். எனக்கு அருமையானவர்களே, தேவையானது ஒன்று, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்குங்க, ஜாக்கிரதையா இருங்க. மோசை குறித்து மூணாவது சொல்லுகிறார், தேவையானது ஒண்ணு. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? லோத்து மாதிரியோ மூத்த குமாரன மாதிரியோ உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், பார்வோனுடைய மகள் என்னப்படுவது, எகிப்தினுடைய அதிகாரங்கள், எகிப்தினுடைய எல்லா ஆசாபாசங்கள், செழிப்புகள் எல்லாத்தையும் உதறி தள்ளி விட்டுட்டு கிறிஸ்துவின் நிமித்த நிந்தைகளையும் துன்பங்களையும் தெரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்காக வேலை செய்யறதுக்கு மோசே புறப்பட்டான். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க? தேவையானது ஒன்று. மோசே பாருங்க, அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனம் 24 சொல்லுகிறது, பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்னப்படுவதை வெறுத்தான். இன்னைக்கு பல கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுங்களா? நான் அந்த ஃபேமிலி, நான் இந்த ஃபேமிலி, இந்த ஃபேமிலியில பிறந்தோம். எந்த ஃபேமிலியில பிறந்தா என்ன? கிறிஸ்துவின் ஃபேமிலியில் இருக்கிறதா உங்களுக்கு பெருமை. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவின் சரீரமாகி சபையில நான் இருக்கிறேன் என்பதுதான் பெருமை. நான் அந்த ஃபேமிலியில பிறந்தேன், இந்த ஃபேமிலியில பிறந்தேன், அதை தூக்கி குப்பையில போடுங்க. நான் மலையாளி, நான் தமிழ், நான் தெலுங்க, உங்களுடைய இன வெறிய, உங்க மொழி வெறிய தூக்கி குப்பையில போட முடியாது ஆவியானவர் சொல்லுகிறார். நான் அந்த ஜாதி, இந்த ஜாதி, நான் பெரிய ஜாதி, இந்த ஜாதி பெருமை, இனப்பெருமை, இந்த உணர்வுகளுக்காக செத்த சில மோசைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று விரும்புகிறார். தேவையானது ஒன்றுதான், தேவையில்லாத எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. இனவெறி இன்றைக்கு சபையில் இருக்கிறது, மொழி வெறி இன்றைக்கு சபையில் இருக்கிறது, ஏற்றத்தாழ்வுகள் இன்றைக்கு சபையில் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தேவையில்லை. அப்படிப்பட்டவர்களை தேவன் பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்டவர்கள் எழுப்புதலுக்கு தேவையில்லை. எனக்கு அருமையானவர்களே, கடைசி காலம், அதனாலதான் ஆண்டவர் சபையை பூட்டிட்டாரு. வந்து என்ன பண்ண போறீங்க? நீ மலையாளி, தமிழ், நான் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, நான் பணக்காரன், நான் ஏழை, இந்த பார்ஷியாலிட்டி நீங்க பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க. அதுக்கு சபையில வந்து நீ அதை செய்யறதுக்கு சபைக்கு வராம இருக்கிறதே நல்லது. அதனாலதான் பூட்டிட்டார் ஆண்டவர் சபையை. இன்னைக்கு திறந்திருக்கிறார். நீ தெரிந்து கொள்ள வேண்டியது, நீ முடிவு செய். தேவையானது ஒன்று. திரும்ப அதே நிலைமைக்கு போறியா, அல்லது மோசே மாதிரி பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்பது எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்று தூக்கி வீசிட்டு என்னை ஆண்டவர் ரட்சித்தார் அல்லவா, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதுதான் எனக்கு மேன்மை, நான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதுதான் எனக்கு மேன்மை, கிறிஸ்தியனுடைய தகப்பன் என்பதுதான் எனக்கு மேன்மைன்னு சொல்லி அதை உயர்த்தி பிடிக்க போறீங்களா? மோசே அதை தான் செய்தான். அடுத்த வசனத்தை வாசிங்களா, 25வது வசனம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. மோசே பாருங்க, இரண்டாவது, பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயுவின் நிருபத்தில் பாடுகளை சகிக்க சொல்லுகிறார், தீங்கு அனுபவிக்க சொல்லுகிறார். பேதுருவின் நிருபத்தில் இந்த துன்பங்கள் நமக்கு அவசியம் என்று சொல்லுகிறார். கொரிந்தியர்களின் நிருபத்தில் உபத்திரவங்கள் நமக்கு உண்டு. இயேசுவே சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இந்த மூணாவது கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சந்தோஷத்தை வெறுத்து உபத்திரவங்களை, துன்பங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில் தான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவரே, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, குடும்பத்துல பிரச்சனை, இந்த புலம்பலே விட்டுருங்க. ஆண்டவரே சொல்றார், உபத்திரவம் உண்டு, அதை சகிக்கிறதுக்கு நீ தயாராயிப்போல். தேவையானது ஒன்று. ரெண்டு விதமா நீங்க செய்யலாம்.
ஆண்டவரே இந்த பிரச்சனை நீங்க புலம்பவும் செய்யலாம். இல்ல ஆண்டவரே, துன்பத்தை சகிக்கிற ஆண்டவரே, உபத்திரவத்தை சகிக்கிற ஆண்டவரே, அதற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, எதை தெரிந்து கொள்ள போறீங்க? கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த வருஷங்கள் முழுவதும் புலம்பியே தீர்த்திருப்பீங்க, மற்றவர்களை குறை சொல்லியே தீர்த்திருப்பீங்க, மற்றவர்களை குற்றச்சாட்டியே தீர்த்திருப்பீங்க. அதை நிறுத்துங்கள். இன்றைக்கு அந்த அவமானங்களை, அந்த வேதனைகளை, அந்த பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். அதுதான் தேவையான ஒன்று. எனக்கு அருமையானவர்களே, மோசே அதான் தெரிஞ்சிருந்தான். அனித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு தேவையில்லை, தேவனுடைய பிள்ளைகளோட துன்பத்தை சகிக்கிறது எனக்கு வேணும். அதை தெரிந்தெடுத்தார். இன்று முதல் உங்க வாயில புலம்பாம இருங்க. துன்பத்தை சகிக்கும்படியாய் தேவன் உங்களை அழைக்கிறார். அதுதான் நமக்கு தேவை. அடுத்த வசனத்தை வாசிங்களா, 26வது வசனம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைகள் அதிக பாக்கியம் என்று எண்ணினார். என்ன கருமையானவர்களே, கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தை வரும். சத்தியத்தை பேசுனீங்கன்னா எல்லாரும் உங்களை வெறுப்பாங்க. சத்தியமா பேசுனா சபையை விட்டு உங்களை ஒதுக்குவாங்க. சத்தியத்தில் இருக்கிறத நீங்க ஓப்பனா பேசுனீங்கன்னா உங்களை கள்ள உபதேசம் சொல்லுவாங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தைகளை நீங்க பாக்கியம் என்று எண்ண வேண்டும். என கருமையானவர்களே, அதுதான் தேவையான ஒன்று. இன்னைக்கு பலரும் சபையில் இருக்கிறவங்களை பகைச்சிக்க கூடாது, அவங்களுடைய சமுதாயத்தை பகைச்சிக்க கூடாது, குடும்பத்தை பகைச்சிக்க கூடாது. நீங்க பகைக்காமையே இருந்துக்கோங்க. அப்படிப்பட்டவர்கள மோசே கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை பாக்கியம் என்று எண்ணிக்கொண்டார். பொக்கிஷம் முக்கியம் அல்ல, எகிப்தினுடைய பொக்கிஷம் முக்கியம் அல்ல, பாரம்பரியம் முக்கியம் அல்ல, சத்தியம் முக்கியம், ஆண்டவருடைய வார்த்தை முக்கியம், ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி நிந்தைகளை சகிக்கும்படியாய் ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். இதுதான் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது. நீங்க எந்த டினாமினேஷன்ல இருங்க, எந்த காரியம் இருங்க, விடுதலை இல்லாம, ஊழியம் இல்லாம, செயல்படாம எத்தனை வருஷம் தான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? அதுக்குள்ள எத்தனை வருஷம் தான் அந்த பாரம்பரியத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? வெளியவா என்று சொல்லுகிறார். அதுக்காக சபையை கலைக்கிறதுக்கோ பிரச்சனை பண்றதுக்கோ அல்ல. தேவன் உன்னை செயல்பட சொல்லும் போது நீ செயல்பட்டுதான் ஆகணும். தேவனுக்கு கீழ்ப்படியணுமா இல்ல மனிதர்களுக்கு கீழ்ப்படியணுமா? தேவனுக்கு பிரியமா நடக்க போறீங்களா அல்லது மனிதனை பிரியப்படுத்த நீங்க நினைக்கிறீர்களா? எனக்கு அருமையானவர்களே, நிந்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். அப்போஸ்தலனாகிய பவுலை கேட்டீங்கன்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம், 35வது வசனத்திலிருந்து. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பவுல் அந்த இடத்துல தெளிவா எழுதுகிறாரு. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பசி, பட்டினி, நிர்வாணம், நாசமோசம் என்று சொல்லி ஒரு லிஸ்டே போடுறாரு. அது சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நீங்க எந்த அன்புக்கு கட்டுப்பட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய சொந்த பந்தத்தினுடைய அன்புக்காகவா, குடும்பத்தினுடைய அன்புக்காகவா, அல்லது ஏதோ சபையினுடைய அன்புக்காகவா? இது அல்ல, கிறிஸ்துவின் அன்புக்காக நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க கிறிஸ்துவின் அன்புக்காக வைராகியம் பாராட்டினா நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனால் செயல்படுகிறவர்களாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் நீங்க மாறிடுவீங்க. கருமையானவர்களே, மோசே அதைதான் தெரிஞ்செடுத்தான். தேவையானது ஒன்று, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. இந்த நல்ல பங்கு நீங்க தெரிந்தெடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? மோசேயுடைய வாழ்க்கையில வாசிக்கலாம், 27வது வசனத்தை கூட வாசிங்க. 27வது வசனம். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். தேவையான ஒன்றை தெரிஞ்செடுத்தவங்க எவனுடைய கோபத்துக்கும் பயப்பட மாட்டாங்க, யாருடைய அதிகாரத்துக்கும் பயப்பட மாட்டாங்க, எதற்கும் பயப்பட மாட்டாங்க. தைரியமாய் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியேறும்படியாய் தயாராய் கொள்வார்கள். எனக்கு அருமையானவர்களே, தேவையானது ஒன்று. உங்களுக்கு இப்பொழுது குடும்பமா, தேவனா, சபையா, சபையின் தலையாகி கிறிஸ்துவா, எகிப்தின் ராஜாவா, அல்லது தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கிற பாடுகளா? நீங்க தான் முடிவு பண்ணணும். எதை நம்பி இருக்கிறீங்க? எதற்காக நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா, ஆண்டவரை நேசிக்கணும்னா, ஆண்டவருக்காக ஏதாவது செயல்படணும்னா தேவையானது ஒன்று. மோசேயை போல எகிப்தினுடைய மகிழ்ச்சி அல்ல, எகிப்தினுடைய இன்பங்கள் அல்ல, எகிப்தினுடைய அந்தஸ்து அல்ல, அவைகளை வெறுத்தான், அவைகளை உதறி தள்ளினான். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற துன்பங்கள், கிறிஸ்துவினுடைய ஜனங்களோடு இருக்கிற பாடுகள், கிறிஸ்துவினோடு இருக்கிற அந்த ஐக்கியம்,
அந்த ஒரு நிலைமை, அந்த அன்பு, அதுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி மோசே ஒரு தீர்மானம் எடுத்தவனாய் வந்தான். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு தேசத்தையே விடுதலை பண்ணி கொண்டு வரும்படியாய் தேவன் அவனை உபயோகித்தார். எனக்கு அருமையானவர்களே, நீங்க உபயோகம் இல்லாம லோத்து மாதிரி, மூத்த குமாரன் மாதிரி நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருந்த என்ன பிரயோஜனம்? உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வீணா போச்சே. கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க இழந்து போயிட்டீங்களே, நஷ்டப்படுத்திட்டீங்களே. திரும்ப அந்த நாட்கள் வராது. நேத்து செத்து போயிருந்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துல போய் நீங்க என்ன பதில் சொல்லியிருக்க முடியும்? எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. தேவையானது ஒன்று, தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணிருங்க. இந்த 3 கேட்டகரியில நீங்க எந்த வகையில் இருக்கிறீங்க? மோசே போல் இருக்கிறீங்களா? மூத்த மகனை போல் இருக்கிறீங்களா? அல்லது லோத்து போல் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை மோசே போல் அழைக்கும்படியாய், மோசே போல் இருக்கும்படியாய் உங்களை அழைக்கிறார். ஹட்சன் டெய்லர் என்ற ஒரு மிஷனரி குறித்து நாம் வாசிக்கிறோம். அவருடைய சரித்திரம் சொல்லுகிறது, 22வது வயசுல அவர் தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு, இங்கிலாந்தை விட்டு சைனாவுக்கு மிஷனரியாய் கடந்து போனார். வெறும் 22 வயசு. சரித்திரம் சொல்லுகிறது, கப்பல் அவர் ஏறும்போது அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் கடைசியாக அவர் பார்த்தார். அதுக்கு பின்னாடி அவங்க அம்மாவை பார்க்க போறதில்ல, அவங்க அப்பாவை பார்க்க போறதில்ல. அவங்க அம்மா வந்து கடைசியாக ஜெபம் பண்ணி வழிவிட்டு அனுப்பினார்களாம். ஒரு மரணத்தை போன்றது. எனக்கு அருமையானவர்களே, 22 வயசுல சைனாவில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஹட்சன் டெய்லர் தயாரானார். அவர் தேவையானது ஒன்று. இங்கிலாந்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு தெரியாதா? இங்கிலாந்துல அவரு சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு தெரியாதா? எனக்கு அருமையானவர்களே, தேவையானது ஒன்றை, பாடுகளை தெரிஞ்செடுத்த நிமித்தமாக சைனாவினுடைய எழுப்புதலுக்கு அவர் ஒரு காரணமா இருந்தார். இன்னொரு மிஷனரி குறித்து வாசிக்கிறோம், ஜெசிமன் பிராண்ட் என்கிற ஒரு மிஷனரி குறித்து. அவரும் 22வது வயசுல இங்கிலாந்தை விட்டு தமிழ்நாட்டுல கொல்லிமலை என்ற மலை பிரதேசத்துல வந்து அங்கே மிஷனரியாய் பணி செய்த. அவருடைய மனைவிக்கும் சின்ன வயசு, அவங்களும் பெண்கள். பாருங்க, மிஷனரியாய் வந்து அவருடைய சரித்திரம் சொல்லுகிறது, ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவருடைய பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது திரும்ப இங்கிலாந்து போய் அவர்களை படிக்க வைத்தார்கள். படிக்க வச்சுட்டு அந்த பிள்ளைகளை கொண்டு போய் அங்க ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்ததுக்கு பிற்பாடு ஒரே ஒரு மாசத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் அவர்களை இந்தியாவுக்கு போகும்படியா ஏவினார். அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இனி திரும்பி என் பிள்ளைகளை பார்க்க வரப்போறதில்லை, என் பிள்ளைகளை காண மாட்டேன் என்று சொல்லி அந்த உறுதியோடு திரும்ப எனக்கு வேலைதான் முக்கியம், ஆண்டவருடைய வேலை தான் முக்கியம், இங்கிலாந்தை விட என்னுடைய பிள்ளைகளை விட கொல்லிமலையில் இருக்கிற அந்த ஜனங்கள் தான் முக்கியம், அங்க பலவிதமான கொடிய வியாதிகள் இருக்கிற ஜனங்கள் தான் முக்கியம், அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதா முக்கியம் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை விட்டு இந்த கொல்லிமலைக்கு வந்து இங்கேயே மரித்து போனார்கள். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய நாமத்திற்கென்று இளம் வயதுல 22 வயசு தான், அதுல அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். இன்னொரு வெல்லஸ்லி பெய்லி என்ற ஒரு தேவ மனிதனை குறித்து சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவருக்கு 23 வயது. அவருடைய அந்தஸ்துகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அயர்லாந்து தேசத்தை விட்டு அவர் பஞ்சாப் மாநிலத்திற்கு வந்து தொழுநோயாளிகளுக்காக தேவனுக்கென்று சேவை செய்தார். அவருடைய எல்லா அந்தஸ்துகளை விட்டு, அவங்க அப்பா தொழிலதிபர், எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக தொழுநோயாளிகள் மத்தியில ஊழியம் செய்தார். 23வது வயசுல. உங்களுக்கு எத்தனை வயசாச்சு? என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்காக என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நீங்க கொடுக்குற பணம் பெருசா? நீங்க சும்மா சபையில உட்கார்ந்து பாட்டு பாடுறது பெருசா? உங்களுடைய சீட்டை நீங்க உங்க சீட்ல உட்கார்ந்து அந்த சீட்டே தேய்ச்சி போச்சு. எனக்கு அருமையானவர்களே, நீங்க சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறனாலதான் பலரும் சபைக்குள்ள வர முடியறதில்லை. வெளியேறுங்கள், இன்றைக்கு செயல்படுகிறவர்களாய் மாறுங்கள். கிறிஸ்துவ நிமித்தம் துன்பங்களை சகித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்காக செயல்படுகிறவர்களாய் மாறுங்கள். லோத்து மாதிரி உலக ஆசைகளும் பொருளாதாரத்துக்காகவும் பணம் பொருள் என்று அலையாதிருங்கள். தேவனுக்கு தெரியும் உங்களுக்கு என்னது தேவை என்பது. மூத்த மகன மாதிரி நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன் என்று சொல்லாதிருங்கள். மோசே மாதிரி செயல்படுகிறவர்களாய் மாறுங்கள். தேவன் உங்களை செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். தேவையானது ஒன்று. இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுக்கணும். சபை திறக்கப்பட்டுருச்சு, திரும்பவும் பழைய பாரம்பரியம் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்காக தேவையான ஒன்றை தெரிந்தெடுக்கும்படியாய் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்க இன்னைக்கு தீர்மானம் பண்ணுவீர்களா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்? ஆண்டவரே, லோத்து மாதிரி என் தேவைகளுக்காகவே நான் உங்ககிட்ட அழுதுட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி சொல்லுங்க. அல்லது மூத்த குமாரன் மாதிரி எல்லாம் பர்ஃபெக்ட் தான், ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லை, என்னை மன்னிங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் மோசே மாதிரி என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு என்னுடைய எல்லா அந்தஸ்தையும் பெருமைகள் எல்லாம் நான் இங்க சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தைகள் ஆண்டவரே, ஒரு ஹட்சன் டெய்லரை போல
ஆண்டவர் ஒரு பிரான போல, ஆண்டவர் வெல்லஸ்லி போல, ஆண்டவரே சின்ன வயதுல அவங்க வைராக்கியமாய் ஊழியத்துக்கு வந்தாங்களே, ஆண்டவரே எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றீங்களா? பரவாயில்ல, உங்களை பயன்படுத்த முடியும். வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சின்ன வயசுல எழுப்புதலுக்கு தேவன் பயன்படுத்த முடிஞ்சதுன்னா ஏன் உங்களை பயன்படுத்த முடியாது? தேவையானது ஒன்று, அது உங்க கையில தான் இருக்குது. நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வந்து உங்களை சொல்ல மாட்டாரு, நீ டிசைட் பண்ணு. உலகம் வேணுமா? உலகத்தினுடைய ஆசாபாசமா? குடும்பமா? உன்னுடைய தேவைகளை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறீங்களா? அல்லது உன்னுடைய எஜமானுடைய தேவையா? அவர் உங்களுக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார், அவருக்காக ஏதாவது செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களா? அந்த தேவையான ஒன்றை இன்னைக்கு பிடித்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் என்னுடைய இலக்கை நோக்கி ஓடுகிறேன். கருமையானவர்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர்கிட்ட உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. இனி உலகம் வேணாம் ஆண்டவரே, உலகத்துக்காக நான் ஓட மாட்டேன் ஆண்டவரே, உமக்காக எதையாவது செய்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுப்பீர்களா? லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மரம அழைக்கும் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். மரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க எதை நோக்கி ஓட போறீங்க? தேவையானது ஒன்று, அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, இயேசு ராஜாவினுடைய வேலைக்காக. நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பெண்ணா இருக்கிறீங்க, குடும்பஸ்திரியா இருக்கிறீங்க, வாலிபர்களா இருக்கிறோம், வயோதிபர்களா இருக்கிறோம், காரணத்தை சொல்ல முடியாது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யும்படி, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படி, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. தேவையானது ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிள்ளைகள், பரலோக பிதாவே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளோடு நீர் இடைபடுவீராக. தேவையானது எங்களுக்கு ஒன்றுதான் ஆண்டவரே. நாங்கள் லோத்து மாதிரி ஆண்டவரே ஆசீர்வாதங்களை தேடி நாங்கள் ஓடக்கூடாது. நாங்க மூத்த குமாரன் மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு செயல்படாம இருக்கக்கூடாது. நாங்க மோசே மாதிரி பாடுகளையும் உபத்திரவங்களையும் நிந்தைகளையும் ஆண்டவரை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா இருக்கிறது நீ கிருபை செய்யுங்க. நீ கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது தீர்மானம் எடுத்திருப்பார்களானால் பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, பல மிஷனரிகள் பல தேசங்களின் எழுப்புதலுக்கு காரணமா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பிள்ளைகளை மிஷனரிகளாய் மாற்றுங்கப்பா. ஊழியத்திற்கு செயல்படுத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஆவியானவர் அவர்களை தொட வேண்டுமா இப்படி சமூகத்தில் கெஞ்சுகிறேன். எல்லா கடினத்தன்மைகள் உடைக்கப்படட்டும், பாரம்பரியங்கள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. வெளியே வருவார்களாக, செயல்படுகிறவர்களாய் மாறுவார்களாக. இது செய்ததற்காக உங்களுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென்.